எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லக்னாதிபதி கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தால் என்னென்ன பலனை செய்வார்னு ஒரு ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். நற்பணங்களை செய்வாரா இல்லை கஷ்டமான பலன்களை செய்வாரா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஜாதகத்தில் லக்னாதிபதி 1ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ லக்னாதிபதி இருந்தாருன்னா அது மிக சிறப்பான யோகத்தை செய்யும் ஜோதிடர்கள் எல்லா அவங்கவுங்க ஜாதகக்காரங்களுக்கு. அதே ஜாதகத்தில் அது இயற்கை சுபராக இருக்கா இல்லை இயற்கை பாப்பராக இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். இயற்கை சுபராக இருந்ததுன்னா அதுக்கு தோஷத்தை உண்டு பண்ணும். இயற்கை சபர்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் ஆக இருந்திருந்தால் அது தோஷத்தை உண்டு பண்ணும். அதே இயற்கை பாபராக இருந்திருந்தால் அது சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவர்கள்லாம் இயற்கை பாபர்கள். இவர்கள் அந்த இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும். எனினும் அந்தந்த ஜாதகத்தில் அந்த பாவம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவத்தோட வீட்டுக்குடையவன் ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் வலுவாக இருந்தால் மிக சிறப்பான உணவு யோகம்